ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அது என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே காலையில் விட்டு மதியம் வரை உள்ளது தான். எங்கள் வீட்டிலே காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி தோசை தான். அதுக்கு சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளிலாம் வச்சு அரைச்சது தான் ஒரு சட்னி. சூப்பராக இருக்கும் அது. அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, என் பையன் ஸ்கூல் ஒர்க் நிறையா இருந்துச்சு. சண்டேயும் கூட அவனுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியல. நிறையா இருக்கிறதுனால உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான். தமிழ் எழுதிட்டுருக்குறான். அவன் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டு தான் அவன். அப்புறம் வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் நாட்டுக்கோழி தான் வாங்கி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். இது எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், இதை அவிக்கிறதுக்கு. சிக்கன் சுத்தம் பண்ணியாச்சு. மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சமையல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையன் தான் சிக்கன் செய்ய போகிறான். நான் செய்கிறேன் கொடுங்கம்மா அப்படின்னா, சரி செய்யின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். பார்ப்பேன் எப்படி செய்கிறான்னு. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோ. போதும். இப்போ வெங்காயத்தை செய்கிறதில்ல பாருங்க எப்படி செய்கிறாங்க. ஸ்கூல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்தமாரி நான் சமைச்சிட்டு இருக்கோம்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்பான், நானும் செய்கிறேன் கொடுங்கன்னு. போட்டுக்கோ. என்ன போட்டப்ப? உப்பு. எதுக்கு போட்ட? வெங்காயம் வதங்குறது. வெங்காயம் வதங்குறது. கருவேப்பிலை. இப்போ என்ன போடுற? கருவேப்பிலை. அந்த பச்சை மிளகாயும் போட்டுக்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுல? வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிற? இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். இப்போ என்ன செய்ய போகிற? மசாலா சேர்க்க போகிறோம். அது என்ன? அரைச்சி வச்ச மசாலா. போதுமா? போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாரு. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்கிற? சிக்கன் எடுத்து போடுறதில்ல. இது குழம்பா கிரேவியா? கிரேவி. கட்டி விடு நல்லா. அடியில் கொடுத்து கட்டணும். இங்கே பாரு. சரி கொடு, நான் செய்கிறேன். இல்லை பரவாயில்ல. பரவாயில்லையா? நீ செய்ய ஆரம்பித்தது இப்போக்கி சாப்பிட முடியாது, நேரம் ஆகிடும். கொடு. அவனால் அவ்வளோதான் செய்ய முடிஞ்சுது. அவன் போயிட்டான், ஸ்கூல் ஒர்க் நிறையா இருக்குன்ட்டு. இது வரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் செஞ்சான். அதுக்கு பிறகு நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பக்கத்து அடுப்பில் முட்டை வேக வச்சுருக்கேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சிட்ருக்கு. குழம்பு கொதிச்சிட்ருக்கேன்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன், முட்டை.
இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.